எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு காஃபி வித் சாரா. இந்த வாரம் வீக்கெண்டுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ நாங்கள் இருக்க சாண்டியாகோலேருந்து ஜஸ்ட் 1 hour டிரைவில் இருக்கிற ஜூலியன் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்த ஒரு மவுண்டன் கெட்டவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது குயாமுக்கா மவுண்டன்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன மலைத்தொடரில் தான் இது இருக்குது. 1870s அமெரிக்காவில் கோல்ட் ரஷ் அப்படின்னு சொல்கிற அந்த காலத்தில் கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா நாட்டோட பல்வேறு இடங்கள்லேருந்து எல்லா ஜனங்களும் அங்கே குவிஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலியனுக்கும் அதில் ஒரு முக்கியமான பங்கு உண்டு. அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வீடியோவோட பின்பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். ஜூலியன் டவுன் ஹால் அப்படிங்கிற இந்த விசிட்டர் சென்டருக்கு முன்னாடி தான் நாம் இப்போ நின்றுட்டு இருக்கோம். அமெரிக்காவோட டவுன் டவுன் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாகவும் பரபரப்பாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸி லைஃப்லேருந்து ஒரு காமான பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னா இந்த ஜூலியன் ஒரு ஆப்டான இடம் அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே ஃபர்ஸ்ட் நம்ம விசிட்டர் சென்டருக்கு எதுக்கு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் மேப்ஸ், ப்ரோஷர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கலெக்ட் பண்ணுறதுக்காக வருவோம். இன்றைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஊரை உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப குட்டியான அழகான ஒரு ஹிஸ்டாரிக் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஊரில் தங்கத்தை எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் தான் அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலியனில் ஆப்பிள் பை ரொம்ப ஃபேமஸ். அண்ட் ஆப்பிள் பிக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிள்ஸ் பறிக்கிறதும் ரொம்ப ஃபேமஸ். பட் நாங்கள் போயிருந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ஸ் அப்போ இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் வரல. ஸோ அதனால் அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நாம தேடி மேப்ஸ், ப்ரோஷர்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுத்த ஸ்பாட்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம விசிட்டர் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜூலியன் பயனீர் மியூசியம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த டவுனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு இடம் தான். ஸோ 1-2 தெருக்கள் தான் இருக்கும் மொத்தமாகவே நம்ம சுற்றி பார்க்கறதுக்கான முக்கியமான விஷயங்கள்லாம். இந்த பயனீர் மியூசியம் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ஹாலுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வாக் தான். அதனால நேராக ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ நம்ம உள்ளே போகலாம். இந்த மியூசியம்க்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் ஒரு $3 அந்த மாதிரி வாங்குறாங்க அடல்ட்டுக்கு. ஸோ 2 பேருக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா $6 அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அப்படி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மியூசியமில் அந்த காலத்தில் இந்த டவுனில் என்னென்ன விஷயங்கள் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வேட்டையாடி வச்சுருந்த அனிமல் ஸ்கின் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது முயலோட தோல். இது நம்ம தொட்டு பார்க்கறதுக்காக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாம்போட தோல் இருக்குது. பாம்பு உரிக்கப்பட்ட அந்த தோல் இருக்குது. அடுத்தது ஒரு பறவையோட தோல் அதை வச்சுருக்காங்க, அதோட தலைப்பகுதி உட்பட. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரக்கூன்னு சொல்லி நிறையா இந்த ஊரில் பார்க்கக்கூடிய ஒரு மிருகம் அது. ஸோ அதோட இதுவும் வச்சுருக்காங்க. இந்த மியூசியமில் இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பழமையான அமெரிக்காவில் என்னென்ன விஷயங்கள் பயன்படுத்தினாங்க ஒரு 100 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னென்ன விஷயங்கள் பயன்படுத்தினாங்கன்ற மாதிரி தான் இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்திய வண்டிகள். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விண்டேஜ் க்ளோத்திங், அதாவது அந்த காலத்தில் இவங்க என்னென்ன உடைகள் போட்டிருந்துருக்காங்க ஒரு 100 வருஷம் முன்னாடி அப்படின்னு அந்த உடைகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து பழைய காலத்தில் எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மைனிங்க்கு தேவைப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் லேஸ் கலெக்ஷன், அந்த காலத்தில் உடைகளுக்கு தேவைப்பட்ட லேஸ் கலெக்ஷன், அப்புறம் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பியானோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு சொந்தமான மக்கள், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அப்படி இல்லைனா ஒரு நாட்டோட சொந்த மக்களை இந்தியன்ஸ் அப்படின்னு தான் இங்கேயும் சொல்லுவாங்க. அவங்க பயன்படுத்திய பொருட்கள், அவங்க வேட்டையாடிய விலங்குகள் தான் இது எல்லாமே. ஸோ அது மாதிரி வேட்டையாடப்பட்ட விலங்குகளை மாட்டியும் வச்சிருக்காங்க.
அடுத்து வீட்டில் உபயோகப்படுத்தின பொருட்கள், அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின அடுப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஜூலியனில் ஆப்பிள் பழங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ விதமான ஆப்பிள் தோலை உரிக்கிறதுக்கோ இல்லை ஆப்பிள் நறுக்கிறதுக்கு, ஜூஸ் எடுக்கிறதுக்கு, சீட்ஸ் எடுக்கிறதுக்குன்னு எவ்வளோ விதமான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்துருக்காங்க பாருங்கள். அதாவது 1700s 1800s அந்த டைம் பீரியட்லேருந்தே வந்து ஆப்பிள் பீலர்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் விளைச்சல் நிறையா இருக்க நேரத்தில் வந்து ஆப்பிள்ஸ் நிறைய விளையும் போது அதோட தோல் எடுத்துட்டு சீட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு இவங்க வந்து அதை பதப்படுத்தி வைப்பாங்களாம் வின்டர் மந்த்ஸுக்காக. ஸோ அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஆப்பிள் பீலர்ஸு. ஓகே, லன்ச் டைம் வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன் குசின் ரெஸ்டாரண்ட்டான சூப்ஸ் அண்ட் சச் கஃபே அப்படிங்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஒரு க்யூட்டான வித்தியாசமான ரெஸ்டாரண்ட்டு. உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நான் பார்க்குறதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்க மாதிரி. கஃபே ஸ்டைலாகவும் இருக்குது, அதே சமயத்தில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற அந்த மாதிரி ஒரு ஹோம்லி ஃபீலிங்கும் வந்து கிடைக்குது. பொதுவாகவே அமெரிக்கன் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பிரெட், பேக்டு கூட்ஸ், அதுக்கப்புறம் சீஸ், டைரி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேன் கேக்ஸு, எக்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க, ஹேஷ் ப்ரவுன்ஸ், அப்புறம் சாலட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அப்புறம் மெயின் கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் டர்க்கி, லாப்ஸ்டர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், கிளப் சாண்ட்விச் இதுவும் எடுத்துப்பாங்க. சூப் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து கிளாம் சவுதர், கார்ன் சவுதர், சிக்கன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து டெசர்ட்ஸில் வந்து ஆப்பிள் பை, கீ லைம் பை, சாக்லேட் சிப் குக்கீஸ், பனானா புட்டிங், ப்ரௌனீஸ், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிக்கன் சீசர் சாலட், அதுக்கப்புறம் சூப் ஆஃப் த டேயில் வந்து ஒரு சவுதர் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து பர்கர் வித் ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் இதுதான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் ஃபுட்டும் வந்து வந்துடுச்சு டேபிளுக்கு. ஸோ வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்களை வந்து அதுக்கப்புறமா வந்து மீட் பண்ணுறோம். நல்ல ஒரு லஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு வாக் போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா ஷாப்பிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே இந்த ஓல்ட் விண்டேஜ் பில்டிங்ஸ்லேயே வந்து இந்த ஊருக்கான ஷாப்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டுருக்கோம். அமெரிக்காவில் பொதுவாகவே வந்து டூரிஸ்ட் டவுன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கடைகள், அங்கே இருக்கக்கூடிய வீடுகள், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஒரே தீமாக தான் இருக்கும். ஒருத்தர் மாற்றி செஞ்சுருக்க மாட்டாங்க. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா கடைகளுமே வந்து ஒரே அந்த ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ்லேயே இருக்க மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இந்த விண்டேஜ் தீம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்காலத்து கடைகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் வச்சுருப்பாங்க. எங்களுக்கு போகும்போது வந்து கண்ணை பறிச்சது வந்து இந்த கடை தான், ஓல்டு ஜூலியன் கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்தோம். இங்கே போனதும் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து இந்த வேலட்ஸ் தான். இந்த வேலட்ஸ் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து அந்த புல் பண்ணின உடனே என்ன ஆகுதா, மேலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வச்சுருக்க கார்ட்ஸ் எல்லாம் வருது. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த வேலெட்டை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி தான். ஸோ இங்கே வந்து எல்லா சாவினியர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஒரு மாடர்ன் அண்ட் கிளாசிக் அமெரிக்கன் ஸ்டைலில் வந்து நிறையா கிஃப்ட்ஸ் அண்ட் சாவினியர்ஸ் வச்சுருக்காங்க. என் பையன் எங்கே போனாலும் கார்ஸ் எங்கே இருக்கோ ஃபஸ்ட்டு அங்கே போய் நின்றுடுவான். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விண்டேஜ் தீம்டு கார்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பெரியவங்களே விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இவனை பற்றி கேட்கவே வேண்டாம், இவனும் போய் அங்கே எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். கடைசியாக வரும்போது ஒரு விண்டேஜ் காரும் வாங்கிட்டான்.
இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஆட்டோ ஷாப் இல்லைனா கேஸ் ஸ்டேஷனை வந்து ரெனோவேட் பண்ணி செட் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே அமெரிக்காவில் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு டூரிஸ்ட் டவுனாக இருக்கட்டும் அதோட ஒரிஜினாலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதோட அழகை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி தான் வந்து ஒரு கடையோ இல்லை வேறு விஷயங்களோ வந்து செட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த ஊருக்கு நாங்கள் வந்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்கு தான். ஈகிள் மைனிங் கம்பெனி அங்கே தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். போனோடனே நாங்கள் பார்த்தது வந்து கோல்டு பேனிங் மெத்தட். ரொம்ப நாளாக வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறத வந்து மண் கல் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தண்ணியில் அலசி வந்து பிரித்து எடுப்பாங்க. பேனை வந்து இந்த மாதிரி ஒரு 45 டிகிரிஸ் ஆங்கிளில் வந்து வச்சுட்டு ஸோ அதுலேருந்து வந்து அப்படியே வந்து ஒரு லம்பாக வந்து நம்ம அந்த மண் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அலசிட்டே வந்தோன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோல்டு பார்ட்டிகல்ஸ் வந்து அப்படியே கீழே வந்து செட்டில் ஆகிருக்கும். அதுதான் வந்து அவர் காட்டுறாரு பார்த்தீங்களா. அது ரொம்ப கம்மியாக கொஞ்சோண்டு தான் வந்து கிடைக்கும் நம்ம அவ்வளோ மண் எடுத்து அலசினாலே. சரி, இப்போ அடுத்து வந்து நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம். நம்மளுக்கும் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் எடுத்து அந்த ஆங்கிளை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் வந்து ரொம்ப நேரம் ஆகுதுங்க. நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் காமிச்சேன். பட் அது போல் அலசி நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. பட் அவர் பண்ண மாதிரி வந்து எங்களுக்கு பண்ண வரல. இங்கே மைனிங் கம்பெனி போனோன்னு வந்து ஒரு டூர் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து 1 ஹவருக்கு இருக்கும். ஸோ அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $15 டிக்கெட் ப்ரைஸ் வாங்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே வந்து நமக்கு இந்த பேனிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கிடைக்கும். இதை பண்ணும்போது அவ்வளோண்டு ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் தங்கம் தான் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லை பார்க்க முடியும். பட் இருந்தாலும் வந்து ஒரு புதையல் கிடைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது இதை பண்ணும்போது. இப்போ அவர் கையில் வச்சிருக்க இந்த குவார்ட்ஸ் பாறையை பற்றி சொல்கிறாரு. 1000 கிலோ இந்த பாறை எடுத்தால் தான் இதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 28 கிராம் தங்கமாவது கிடைக்குமா. அப்போ தான் அது வேலை செய்யறதுக்கே ஒரு லாபம். எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலத்தில் மைன்குள்ளே வேலை செய்கிற போகிறவங்க அவர் கையில் வச்சிருக்க அந்த தொப்பியை தான் போட்டுட்டு போவாங்களாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேண்டில் இருக்கு பாருங்க வெளிச்சத்துக்காக. இந்த குவார்ட்ஸ் பாறை எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160-170 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி டைனோசர் காலத்தில் இல்லை அதுக்கும் முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து தண்ணிக்கு அடியில் வந்து மூழ்கி இருந்திருக்கு. மெட்டமார்பிக் சீ ஃப்ளோர் அப்படின்னா காலப்போக்கில் வந்து இயற்கை சீற்றங்கள்னாலையும் வந்து இந்த மாதிரி பாறைகள் வந்து உருவாயிருக்கு. ஸோ அங்கேருந்து எடுக்கப்பட்டது தான் வந்து அந்த கல். அமெரிக்காவோட கிழக்கு பக்கம் இருக்க அப்பலேச்சியன் மவுண்டன் ரேஞ்சிலேருந்து வந்து செடிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தான் இந்த பக்கம் இந்த மாதிரி பாறைகள் உருவாயிருக்கு எத்தனையோ மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட் வரைக்கும் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ அவர் காட்டுற ஸ்டார் வெயினுங்கிற இந்த பாயிண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அதாவது நிலம் வந்து அப்படியே வந்து சேர்த்து க்ரஷ் பண்ணப்பட்டிருக்கு நொறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து வேவ் மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் அந்த இடத்துல வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்த வந்து ஸ்டார் வெயின் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்த ஸ்டார் வெயின் அவர் சொன்னதுக்கு இன்னொரு காரணம் சொன்னார். ஏன்னா அந்த இடத்துலேருந்து வெறும் 140 அடி தள்ளி அவங்களுக்கு புதையல் மாதிரி தங்கம் கிடச்சிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த மெட்டமார்பிக் ராக் வந்து 10 டன் எடுத்தால் அதுலேருந்து 1 டன் குவார்ட்ஸ் கிடைக்கும். அந்த 1 டன் குவார்ட்ஸ்லேருந்து வெறும் 1 ounce கோல்டு தான் கிடைக்கும், அதாவது 28 கிராம். அவங்க அந்த ஸ்டார் வெயின் பகுதியிலேருந்து பாறைகளை எடுக்கும்போது அங்கே இருக்கிற அந்த 1 டன் ஆஃப் குவார்ட்ஸ்லேருந்து அவங்களுக்கு 10 ounce தங்கம் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 280 கிராம் கிடச்சிருக்கு. இது வந்து ரொம்பவே லாபமாக பார்க்கப்பட்டிருக்கு. இதனால தான் வந்து இந்த இடத்த ஸ்டார் வெயின் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த பாறைமலையிலேயே வந்து அந்த கண்டுபிடிப்பு தான் வந்து ரொம்பவே லாபமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஹாய்ஸ்ட் ரூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவர் ரூம் மாதிரி, அதாவது வந்து டனல்ஸில் ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ அவங்களையோ இல்லை வந்து அவங்க ரொப்பி வச்சிருக்க அந்த லோடையோ வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஹாய்ஸ்ட் ரூம் இருந்திருக்கு. இந்த பர்டிகுலர் மைன்குள்ளே பார்த்தீங்கன்னா 7 லெவல் ஆஃப் டனல்ஸ் இருக்குது. ஸோ நாம் இப்போ போய்கிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா வந்து 6வது டனல். இப்போ அவர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து மைனில் எந்த அளவுக்கு வெளிச்சத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் காட்டுறாரு. இப்போ 3 பேர் பக்கத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா வந்து எவ்வளோ வெளிச்சம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சு காட்டுறாரு. ஸோ வந்து ஜஸ்ட் எதிரில் இருக்கவங்க முகத்தை பார்க்குற அளவுக்கும் அதே போல் பாறையை பார்க்குற அளவுக்கும் தான் வெளிச்சம் இருந்திருக்கும். அந்த வெளிச்சமும் போயிட்டா எப்படி இருக்கு பாருங்க. இப்போ அவர் மேப் படங்கள் மூலமாக நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோம் மலைக்குள்ள அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்பித்த இடத்துலேருந்து இந்த டன்னலுக்குள்ளே நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து 500 அடி தூரம் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ வந்து மைனுக்குள்ள ஒர்க்கர்ஸ் அந்த காலத்தில் பயன்படுத்தின இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ காமிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதை வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் நிற்கிற இந்த இடத்துலேருந்தே எங்கள் தலைக்கு மேலே இன்னும் 300 அடிக்கு மேலே பாறைகள் இருக்கிறதா சொன்னார். ஸோ இப்போ அவர் காட்டுற இந்த ஓட்டையை வந்து ஸ்மித் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாரு. மேலே இருக்க டனல்லேருந்து அவங்க டிக் பண்ணி எடுக்கிற பாறைகள் எல்லாத்தையுமே வந்து இது வழியாக உருட்டுவாங்களாம். ஸோ கீழே இருக்க அந்த காட்டில் வந்து அது விழும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாரு. அவ்வளோதான், இந்த டூரோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. எண்டுன்னு கூட சொல்லலாம். இன்னும் ஃபோட்டோ செஷன் மட்டும்தான் பாக்கி இருக்குது. இந்த ஈகிள் மைனிங் டூர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. 1 மணி நேரம் டூர் எப்படி போச்சுனே தெரியல. ஒரு ரியல் மைன்குள்ளே பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. இப்போ இந்த மைன்ஸ் எதுவுமே ஆப்ரேஷனில் கிடையாது. இந்த மாதிரி ஜஸ்ட் டூர் பர்பஸ்க்காக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இது எதுவுமே இப்போ வந்து லாபகரமாக இல்லைன்னு பல வருஷங்களுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே வந்து மூடிட்டாங்க. ஜூலியன் அப்படிங்கிற இந்த ஊரை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோல்ட் மைன்ஸ் பற்றியும் நீங்கள் எல்லாருமே நிறைய தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட இந்த வீடியோவை தேர்ந்தெடுத்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை வேறு ஒரு இடத்துலேருந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சாரா, காஃபி வித் சாராவிலிருந்து. நன்றி, வணக்கம்.